கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் 3 ஃபேஸ் லைன் இருக்குது. அதில் 2 ஃபேஸ் கரெக்டாக இருக்குது. ஒரு ஃபேஸ் மட்டும் மாற்றும்போது லைன் விட்டு விட்டு வருது. 3 ஃபேஸில் 2 ஃபேஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா, அந்த ஒரு ஃபேஸில் வைக்கும்போது லைட்லாம் ஆஃப் ஆஃப் எரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் தான் அந்த பில்டிங் ஃபுல்லாக அந்த ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணியிருந்தேன். மேலே வீட்டில் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எந்த ப்ராப்ளம் இல்லை. அந்த ஃபேஸ் வந்து இதே மாதிரி ஸ்பார்க் ஆகி ஒரு மாதிரி விட்டு விட்டு வருது. அந்த வீட்டில் 2 வீடு செக் பண்ணி 2 வீட்லையும் இதே ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம அடுத்து வந்து கீழே வந்து பார்க்கணும். கீழே மெயின் போர்டில் வந்து பிரித்து பார்த்துருந்தேன். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ்க்குள்ளே ஒயர் எரிஞ்சிருக்கு. இபி ஃபீஸ் கேரியர்லேருந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் கனெக்ட் ஆகிற ஒரு ஃபேஸோட ஒயர் வந்து எரிஞ்சிருக்கு. அந்த ஒயரெல்லாம் மாற்றி சரி பண்ணி போட்டுட்டேன். இந்த ஒயர் எரியுது பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற தவறுனால தான் இந்த ஒயரும் எரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஃபேஸ் போயிடுச்சு, ஒரு ஃபேஸ் தான் இருக்குன்னும்போது ரோட் சுவிட்ச்லாம் ஒரே ஃபேஸில் வைப்பீங்க. நம்ம வீட்டுக்குள்ளே ரோட் சுவிட்ச் ஒரே நம்பரில் வைக்கிறதுனால நம்ம கீழே இருக்க மெயின் போர்டில் ஒயர் எரியும். எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க ரோட் சுவிட்ச் மாற்றினா கீழே எப்படி ஒயர் எரியும் அப்படின்னு கேட்குறீங்க. இதோட விளக்கத்தை நான் ஷார்ட்டில் அதிகமாக சொல்ல முடியாது. ஷார்ட்டில் டைமிங் கம்மின்றனால ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபுல் வீடியோவோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை டச் பண்ணி பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.